வணக்கம் நண்பர்களே. உலகினுடைய வாழ தகுதியற்ற இடமாக தமிழகம் மாறிவிடக்கூடாது என்ற அக்கறையில் இந்த பதிவேடுகிறேன். இது ஒரு அரசியல் கட்சியின் மீது இருக்கிற வெறுப்பு காரணமாகவோ அல்லது நான் அடிப்படையிலேயே கொண்டிருக்கிற சித்தாந்தங்கள் காரணமாகவோ இங்கு இருப்போம் அரசியல்வாதிகளை வெறுக்கும் அளவுக்கு பேசும் என்பது என் நோக்கம் அல்ல. வாழ தகுதியில்லாத இடமாக தமிழகம் மாறும் என்பதை எந்த அடிப்படையில் கொடுக்கிறேன் என்றால், மற்ற அரசு இயந்திரங்கள் பல்வேறு புள்ளி விவரங்களை கூறலாம். நம்மை விட மோசமாக அவர் இருக்கிறார்கள் அல்லது நாமே இந்த அளவு சிறந்திருக்கிறோம் என்று புள்ளி விவரங்கள் கூறலாம். புள்ளி விவரங்கள் உண்மையான நிலவரம் ஆகாது. புள்ளி விவரங்கள் ஓரளவுக்கு உண்மையை பிரதிபலிக்கும், ஓரளவுக்கு நிலவரத்தை பிரதிபலிக்கும். உதாரணமாக, ஒரு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய குற்றங்களுடைய எண்ணிக்கை, குற்றங்களில் தண்டனை கிடைத்தவர்களுடைய எண்ணிக்கை என்று ஒரு புள்ளி விவரம் எடுத்தோம் என்றால் அதில் ஒரு புள்ளி விவரம் வரும். 1000 பேர் ஒரு வருடத்திற்கு ஒரு உதாரணமாக 1000 பேர் குற்றவாளிகளாக இங்கு கருதப்படுகிறார்கள் அல்லது குற்றவாளிகளாக இங்கு பதிவாகிறது. அதில் நாங்கள் 700 பேரை தண்டித்து விட்டோம், 600 பேரை தண்டித்து விட்டோம். பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் 500 தான் பதிவாயிருக்கு, போன வருஷம் 700 பதிவாச்சு. இப்படியெல்லாம் புள்ளி விவரங்கள் கூறுவதால் ஒரு தேசம் அல்லது ஒரு பிரதேசம் பாதுகாப்பான சூழல் என்று நாம் நினைக்கவே முடியாது. உதாரணம், பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இது இருப்பதிலேயே அதிகமான சென்சிட்டிவ் குழந்தைகளுக்கானது, பெண்களுக்கானது. ஆனால் இந்த குழந்தைகள் பெண்களுக்கான குற்றச்சாட்டுகளை பதிவு செய்வதில் இவர்கள் தாமதம் ஏற்படுத்துவார்கள் அல்லது பதிவு செய்யாமலே விட்டு விடுவார்கள். இதை நான் ஏதோ போகிற போக்கில் சொல்லலை, நிறைய இடங்களில். ஏனென்றால் இந்த இடங்களை பதிவு செய்யும் பொழுது அல்லது இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை நாம் அவங்கள் வழக்குகளாக பதிவு செய்யும் பொழுது அதை தண்டனை பெறவோ அந்த வழக்கை நடத்தி முடிக்கவோ மிகுந்த கால அவகாசம் தேவை. அதற்கான மனித எண்ணிக்கையும், அதாவது காவலர்கள் எண்ணிக்கையும் மிக குறைவாக இருக்கும் எங்கள் காவல்துறையில். அதனால் இந்த புள்ளி விவரங்களை அவங்க மேக்சிமம் குறைக்க தான் பார்ப்பாங்க. புள்ளி விவரங்களை குறைக்கும், அதாவது இந்த மாதிரி இதுகளில் அந்த வேலையை செய்வாங்க. அல்லது அதிகமாக நன்மைகள் நடக்கக்கூடிய புள்ளிவிவர பட்டியலில் இதை முன்னிலைப்படுத்துவாங்க. இது மனிதர்கள் செய்யக்கூடிய வேலைதானே ஒழிய எங்கேயுமே செயற்கை நுண்ணறிவு கொண்ட ரோபோக்கள் போய் ஒரு புள்ளி விவரங்கள் எடுக்கிறதில்ல. மனிதர்கள் கொடுப்பது தான். எதை கூட்ட வேண்டும், எதை குறைக்க வேண்டும், எதை தெரியப்படுத்த வேண்டும், எதை தெரியப்படுத்த விட வேண்டும் என்பதில் அரசு ஊழியர்கள் தான் வேலை செய்வார்கள். நான் எல்லாத்தையும் குறை சொல்லிடல, ஒரு சிலரும். சரி, இதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் கூறுகிறேன். நீங்கள் மதுவை தாராளமயமாக்குவது, மதுவிலக்கு கொண்டு வரேன்னு சொல்கிறது, அப்புறம் அதை கொண்டு வராட்டியும் பிரச்சனை இல்லை, மதுவிலக்கு கொண்டு வர இயலாது என்பது உலகறிந்த உண்மை. உலகத்தினுடைய இத்தனை நூற்றாண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கம். அந்த மதுவை அவ்வளோ எளிதாக நீங்கள் புறந்தள்ளிவிட முடியாது என்பது ஒரு பக்கம். அது பொய் என்று தெரிந்தே கூறுவார்கள், அது வேறு. ஆனால் மதுவை தாராளமயமாக்குவது என்பது தான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அச்சம், அபாயம், ஆபத்து, பேராபத்து, அழிவு. இத்தனையும் இந்த மதுவினால் நடக்கும். அத்தனை பாவங்களுக்கும், அத்தனை குற்றங்களுக்கும், பாவங்கள் கூட மாறுபடும், அத்தனை குற்றங்களுக்கும் மூலாதாரம் மது. அந்த மதுவை தாராளமாக கிடைக்க செய்துவிட்டு, இது அமைதியான மாநிலம், இங்கு குற்றங்கள் குறைகிறது, இங்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைகிறது, இங்கு குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் குறைகிறது என்று சொன்னால் அது பொய் தானே? அப்போ எதில் இவங்க கவனம் செலுத்தியிருக்கணுமோ அதில் தாராளமயமாக்குறாங்க. ஒரு குற்றங்கள் பெறுவதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய மதுவை இவர்கள் தாராளமாக விற்பனை செய்கிறார்கள். அரசை விற்பனை செய்கிறது. அதுதான் இதில் வேடிக்கையும் வினோதமும் ஒரு பெரிய அயோக்கியத்தனமும் கூட. குற்றங்களை தடுப்பதற்கு காவல் நிலையங்கள், ஆனால் குற்றம் புரிவதற்கு மூலாகாரணமாக இருக்கக்கூடிய மதுவை விற்பதும் அரசாங்கம். அருகருகே இருக்கும். இந்த மது விற்பனை கூடங்களும் மது அருந்தும் கூடங்களும் காவல் நிலையங்களும் மிக அருகில் கூட இருக்கும். ஒரே கிலோமீட்டருக்குள்ளே கூட இருக்கும், 500 மீட்டரில் கூட இருக்கும். அப்படிலாம் எந்த சட்டத்திட்டமும் பள்ளிகளுக்கும் கோயில்களுக்கும் ஆலயங்களுக்கும் அருகில் தான் மது கூடங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே ஒழிய காவல் நிலையத்துக்கு அருகில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை. இன்னும் சொன்னோன்னா பாதுகாப்பும் கூட. பாதுகாப்புனா மது கிடைக்கல, ஏதாவது தகராறு பண்ணால் உடனே போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கின்ற ஒரு இது. ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் மதுவை தாராளமயமாக்குவதன் மூலமாக இந்த தேசம், இந்த பிரதேசம் வாழ தகுதியற்ற நாடாக, பிரதேசமாக மாறும். குற்றங்கள் பெருகும், குற்ற எண்ணிக்கைகள் அதிகமாகி ஜனநாயகத்தை நெருக்கக்கூடிய வழிகளில் இதுவும் ஒன்றாக திகழும். இதை ஏதோ நான் ஒரு எச்சரிக்கைக்காக சொல்கிறேனே தவிர இது ஏதோ ஒரு பரபரப்பு செய்திக்காக நான் சொல்லலை. தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள்.